ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சு. ஸோ நான் அரிசி தான் இருந்துச்சு. அரிசி தவிர எதுவுமே இல்லை வீட்டில். ஸோ அரிசி எடுத்துக்கிட்டேன், 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டேன். அரிசி நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி அதை ஷேப் பண்ணதுக்காக நான் ஒரு இதில் பாத்திரத்தில் கீ இல்லைன்னா ஆயில் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் நெய் தான் எடுத்துருக்கேன். நெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அது தனியாக ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் அரிசி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொரிஞ்சால் பார்த்தாலே தெரியும். ஸோ அழகாக இருக்கும். பொரிஞ்சாலே கொஞ்சம் முறுக்குன்னு இருக்கும். அது சும்மாவே சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அதில் 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அது அந்த அரிசி கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உருகி வந்துக்கிட்டே இருக்கும். அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது நல்லா உருகுனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருப்போம்ல, அந்த பாத்திரத்தில் ஊற்றி நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ, இப்போ ரவுண்டாக பிடிக்கணும்னா ரவுண்ட் பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி எந்த ஷேப் வேணும் அதை போட்டு கட் பண்ணிக்கலாம். நான் சும்மா அன்றைக்கி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், முறுமுறுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.